நவராத்திரி ஸ்பெஷல் மொச்சை சுண்டல் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணினேன் அப்படின்றத காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நவராத்திரி நடந்துட்டுருக்கிறதுனால நவராத்திரி ஸ்பெஷல் ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் சொல்லி கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா டபுள் பீன் குட்டியாக இருக்கும். முன்னாடிலாம் இப்போ இது மாதிரி தான் வருது. இதை வந்து நைட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் விடுறது இருந்தால் 2 விசில் விட்டால் போதும், கரெக்டாக வெந்திருக்கும். நான் கீ குக்கரில் 8 நிமிஷம் வைக்க போகிறேன். இது கூட வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். இது கூட வந்து ருசிக்கேற்ப உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம வந்து இதை குக்கரில் ஒரு 8 நிமிஷம் வச்சு எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட பார்த்திங்கன்னா டபுள் பீன் மொச்சை பாருங்கள், நல்லா இந்தமாதிரி சாஃப்டாக வெந்துடுது. உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டோம். இப்போ வந்து இதில் எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போதும். கொஞ்சம் கடுகு பொரிஞ்சிட்டு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. ஏன்னா அந்த சன்னா ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் பெருங்காயம் போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இருங்க இப்போ உளுந்தம்பருப்பு வந்துட்டு இந்த டபுள் பீன் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக காரத்துக்கு வந்து மிளகாய் பொடி, உங்களுக்கு காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். பட் இது போட்டால் தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து சுண்டல் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு சொட்டு வந்து லெமன் சாறு பிழிங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து தேங்காய் பூ, கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி. இப்போ இதை கலந்துட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். மொச்சை சுண்டல் தீபாவளி ஸ்பெஷல் நவராத்திரி ஸ்பெஷல் ரெடி ஆகிடுது. 2 நெருக்கத்தில் வர்றதுனால குழப்பமாயிடுது. இந்த சுண்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.